இரவுதான் போகுதே போகுதே எடுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பன். கிரிஷ், என்னது? நீ என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்ட் கிட்ட காசு கொடுக்கணும் தானே சொல்லி கூட்டிட்டு வந்த. இப்போ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஏதோ பார்ட்டி மாதிரி இருக்கு. நிம்மதி, என் ஃப்ரெண்ட் இந்த பார்ட்டிக்கு தான் வர சொன்னா. அவனை தான் தேடிட்டு இருக்கேன், ஆளே காணோம். என்ன சொல்ற? என் ஃப்ரெண்டு பணம் கேட்டு ஃபோன் பண்ணால, அவன் இந்த பார்ட்டியில தான் நிம்மதி இருக்கான். இங்கதான் வந்து காசு தர சொன்னான். ஐயோ, எனக்கு லேட் ஆகுது கிரிஷ். உனக்கு புரியலையா? என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன கண்டிப்பா எங்க வீட்ல தேடி இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு ஆதியும் என்ன தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். ஏன் கிரிஷ் என்ன இங்க கூட்டிட்டு வந்த? நிம்மதி, நான் வேணும்னு உன்னை பார்ட்டி கூட்டிட்டு வரணும்னு வரல. இங்கதான் என் ஃப்ரெண்டு காசு கொடுக்கறதுக்கு வர சொன்னான். நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப என் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சு காசை கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஐயோ சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ வா. ஏய், எங்க போற? நான் பார்க்கிங் கிட்ட வெயிட் பண்றேன், நீ கொடுத்துட்டு வா. நிம்மதி, என் கூடவே இரு. இது சேஃப்டி இல்லாத பிளேஸ். நான் இருக்கனாலதான் உன்னை எதுவும் பண்ண மாட்டானுங்க. நீ தனியா நின்னா கண்டிப்பா ஏதாவது பசங்க உன்கிட்ட பேசிட்டு தப்பா நடந்துப்பாங்க. நீ என் கூடவே இரு. தனியா நின்னா தப்பா நடக்க ட்ரை பண்ணுவாங்களா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் என்ன எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்த? ஒருவில்ல. ஐயோ நிம்மதி, உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தானே வந்தேன். சீரியஸா சொல்றேன், காசு கொடுக்க தான் வந்தேன். பெர்மிஷன் கேட்ட, ஆனா இந்த மாதிரி பார்ட்டியில இருக்கான்னு சொன்னியா? நான் ஏதோ ரோட்ல நின்னு 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு வருவேன்னு நினைச்சேன். சரி, இப்பயும் ஒன்னும் டைம் ஆகல, நீ கொடுத்துட்டு சீக்கிரம் வா. நிம்மதி, நீ ஒன்னும் பதறாத, அதான் நான் இருக்கேன்ல. சரி கிரிஷ், கொடுத்துட்டு வா. அப்புறம் உண்மையை சொல்ல போனா இந்த பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி தான் உன் ட்ரெஸ்ஸும் இருக்கு. இந்த பளிச்சு பளிச்சு வெளிச்சத்துல நீ ரொம்ப அழகா இருக்க நிம்மதி. கிரிஷ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே ஓகே, இங்கே நின்னு எங்கேயும் போயிடாத, இப்ப வந்துடுறேன். எத்தனை பேர் இருக்காங்க? இப்படிதான் வீக்கெண்ட் ஆனா எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்களா? ஐயோ, நமக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. நமக்கு இப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணும். யாரு நீங்க? ஹாய் ஹாய், என்னம்மா கண்ணு, அவசியம் நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? கிரிஷ், கிரிஷ் இங்க வா. யார் யாரு? கிரிஷா? யாருமா அது? உன் லவ்வரா? ஹலோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. கிரிஷ் என்னோட ஃப்ரெண்ட். நம்பிட்டோம். ஃப்ரெண்ட கூட்டிட்டு எவளாவது பார்ட்டிக்கு வருவாளா? அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்க? பார்ட்டில டான்ஸ் ஆடிட்டு தண்ணி அடிச்சிட்டு அப்படியே ஹே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா வேற மாதிரி தெரியுது, சொல்லிட்டா? டேய், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துறவன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, தேவையில்லாம என்கிட்ட பேசாத. ஹோ, உங்களை பத்தி தெரியாம உங்ககிட்ட பேசக்கூடாதா மேடம்? சரி சொல்லுங்க, உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்க பேர் என்ன, உங்க வீட்டு அட்ரஸ் என்ன, சொல்லுங்க சொல்லுங்க மேடம், இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட வேற தெரியாது. ஏண்டா அறிவு கிட்டவனே, இதுவே உன் அக்கா கிட்ட, உன் தங்கச்சி கிட்ட, ஏன் உன்னை பெத்த அம்மா கிட்ட எல்லாம் இப்படி பேசுவியா? டயலாக மாத்துங்கடி. காலங்காலமா ஒரே டயலாகே பேசிட்டு இருக்கீங்க. சே, கேட்கவே எரிச்சலா இருக்கு. இங்க பாரு, எங்க அம்மா, என் தங்கச்சி, என் அக்காலாம் என்ன ஒன்ன மாதிரி ஆலஞ்சு திரிஞ்சிட்டு பார்ட்டிக்கு வரவங்க நினைச்சியா? அவங்களாம் பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு வீட்டுல அமைதியா உட்காந்துருக்காங்க. ஆனா நீ என்ஜாய் பண்றதுக்கு தானே பார்ட்டிக்கு வந்த. வந்துட்டு என்னடி ஓவரா துள்ற? பாக்குறதுக்கு வேற ரொம்ப அழகா இருக்க. என்ன கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேனே, நல்லா வசதியா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, கையெடு. உனக்கு அருவருப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு ஜாலியா இருக்கே. தயவு செஞ்சு கேக்குறேன், கையெடு. டேய் மாப்ள கிறிஷ், வாடா, இதுதான் சரியான நேரம். அந்த பொண்ணு கதறிக்கிட்டு இருக்காடா. டேய், இந்த சரியான நேரத்துல அந்த பொண்ணை நீ மட்டும் காப்பாத்துன, அந்த பொண்ணு உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன எப்படியாவது இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போ கிருஷ்ணு. உன்னை கண்டிப்பா உன்னை விட்டு போகவே மாட்டா. சீக்கிரம் வா மாப்ள. டே வந்துட்டேன்டா, தோ 2 நிமிஷத்துல வந்துட்டேன்டா. டேய், ஐயோ, டேய் மாப்ள, என்னடாச்சு? டேய் கிருஷ், நீ உனக்கு ஸ்கெட்ச் போட்டா இங்க வேற ஒருத்தவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. டேய், என்னடா சொல்ற? டேய் கிருஷ், இங்க வந்து பாரு, நம்ம நரேஷ வேற எவனோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா.
என் பல்லு. ஆ, ஆ. ஹாய் மச்சான், என்னடா சொன்ன? எங்க என் முன்னாடி மறுபடியும் இவளை பார்த்து சொல்லு. சார் பல்லு உடைஞ்சு போச்சு சார். என்ன சார் இப்படி அடிச்சிட்டீங்க? ஹேய், நீ பேசின பேச்சுக்கு வாயவே கிழிச்சு விட்டுருப்பேன். பல்லோட போச்சுன்னு சந்தோஷப்படு. ஆமா, உனக்குடா பொண்ணுங்களா அவளை இளக்காரமா போச்சா? யாரு மேல கைய போடுற? கைய உடைச்சிருவேன். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன விட்டுருங்க சார். தெரியாம பண்ணிட்டியா? தெரியாம பண்ற விஷயமாடாது. பொண்ணுங்களை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களோ? டேய் ச்சீ, அசிங்கமா இல்ல? சார் டேய் நீ பண்ண காரியத்துக்கு நிம்மதி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு தங்கச்சி இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேமான்னு சொல்லிட்டு கிளம்பு. என்னது கால்ல விழுடுமா? ஏன் ரொம்ப கேவலமா இருக்கா? விழுடா. நீ பேசுறத கேட்கும் போது எங்களுக்கும் கேவலமா தான் இருந்துச்சு. சார் எல்லாரும் பாக்குறாங்க சார், நான் வேணா தனியா கூட்டிட்டு போய் கால்ல விழட்டா? எல்லாரும் பாக்குறப்பதானே கேவலமா பேசி அவ மேல கைய போட்ட. அப்ப எல்லாரும் பாக்குற மாதிரி அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. சார் அது கால்ல விழறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? வேணாம் வேணாம், கால்ல விழற சார். விழுடா. மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க. கால்ல விழு. டேய் தங்கச்சின்னு கூப்பிடுறா. இது வேறையா? தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா, இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். மாப்ள போதுமாடா இல்ல வேற ஏதாச்சும் இவனை பண்ணணுமா? மச்சான், மச்சான் போதும்டா. நம்ம வீட்டுக்கு போலாம்டா, வாடா. டேய் ஹென்ரிடா. டேய் இங்க பாரு, இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாவது தப்பான நோக்கத்துல பார்த்த உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துருவேன். படா. சரிங்க சார். மாப்ள உனக்கு ஒண்ணும் இல்லையே? மச்சான், மச்சான் ஒண்ணும் இல்லடா, நீ பயப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, ஒண்ணும் இல்ல. ரொம்ப பயந்துட்டேன்டா. நீ மட்டும் கரெக்டான டைம்க்கு வராம இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? சரி சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. தண்ணி குடிக்கிறியா? வேணாண்டா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்ன சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போடா. சரி சரி போலாம் போலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. ஐயோ கரெக்டான நேரத்துல தப்பா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டானே. ஒரு 2 செகண்ட் நான் உள்ள போந்திருக்க வேண்டிய இடத்துல இவன் போந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டானே. எல்லா பிளானும் வேஸ்டா போச்சே. டேய் கிரேஷ், இந்த ஆதி எங்க இருந்து முளைச்சுக்கிட்டு திடீர்னு வந்தான்? இவன் நம்ம சீன்லயே இல்லையே. ஐயோ, இவன் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்? ச்சே. டேய் கிரேஷ், நீ நிம்மதி அடையணும்னா இந்த ஆதிய போட்டு தள்ளணும்டா. ச்சே, நிக்கிறத பாரு. நிம்மதி என் தோல்ல கட்டி பிடிச்சிட்டு என்ன சாஞ்சிட்டு இருக்க வேண்டியவ அவன் தோல்ல சாஞ்சிட்டு இருக்காளே. ஐயோ, பார்க்கும் போதே எரியுது. நிம்மதி நிம்மதி என்னாச்சு? டேய் உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது அறிவு இருக்கா? இவளுக்கு இந்த மாதிரி இடம்லாம் பழக்கமே கிடையாது. இவளை இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம தனியா விட்டுட்டு எங்கடா போன? ஹலோ ப்ரோ, இங்க பாருங்க, நான் நிம்மதி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். என் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தேன். அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் அர்ஜென்ட்டா காசு கேட்டான். அது கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு. எப்படி எப்படி அம்மாக்கு ஆபரேஷன் அர்ஜென்ட்டா பார்ட்டில தான் காசு கேட்பானா உன் ஃப்ரெண்டு? ஐயோ இல்ல, அது டேய் நீ என்ன வேணாலும் பண்ணி தொலைஞ்சுக்கோ. அதுக்கு எதுக்குடா இவளை இங்க கூட்டிட்டு வந்த? ஹலோ, நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? நான் எதுவா இருந்தாலும் நிம்மதி கிட்ட பேசிக்கிறேன், நீங்க தள்ளுங்க. டேய் நீங்க யாரு நிம்மதிக்கு? அவ என்னோட ஃப்ரெண்டு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன், தள்ளுங்க. நிம்மதி. கிரிஷ், நான் உன்கிட்ட நாளைக்கு பேசுறேன். அடி வாடா போலாம். நிம்மதி மாப்ள வா போலாம். இங்க பாரு நிம்மதி, நான் தான் உன்னை மலையில இருந்து கூட்டிட்டு வந்தேன். நானே உன்னை வீட்ல போய் டிராப் பண்றேன். அடி நீ என்ன கூட்டிட்டு போ, வாடா. சரிடா, வா போலாம். என்ன இப்படி ஆயிடுச்சு? எப்படியாவது நிம்மதி கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சேன்.
எல்லாத்தையும் இந்த ஆதி வந்து சொதப்பிட்டான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? ச்சே. இல்ல கிரிஷ், இது சரிப்பட்டே வராது. எப்படிதான் இந்த ஆதி நிம்மதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்தானே தெரியல. நீ நிம்மதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னா இந்த ஆதி நிம்மதி லைஃப்ல இருக்கவே கூடாது. அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் நீ நிம்மதியை லவ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது பிளான போட்டு நீ பண்றா, பாத்திரலாம். இந்த ஆதித்யாவா இல்ல இந்த கிருஷ்ணாவான்னு. முத்துமொழி, என்னப்பா அது? உன்கிட்ட என்னோட கம்பெனியை ஒப்படைச்சிட்டு போலாம், என்னோட ஃபேக்டரியை நீ பத்திரமா பாத்துக்குவேன்னு பார்த்தா ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து தர முடியல உன்னால. நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன்ல. சார் ஒரு 10 நிமிஷம் சார். என் தம்பி ஃபைல் எடுத்துட்டு தான் சார் வந்துட்டு இருக்கான். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவான் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் எத்தனை 10 நிமிஷம் ஏன் சொல்ல போற? நானும் ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னு உன்கிட்ட பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். நீ உன் தம்பியை விட்டு எடுத்துட்டு வந்த பாடே இல்லையே. இங்க பாரு முத்துமொழி, வெளியே எல்லாரும் உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்றாங்க. சொல்ற நேரத்துல உன்னோட தரத்துல நீதான் ரொம்ப பெஸ்ட்னு உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னதுனால மட்டும்தான் உன்கிட்ட வந்தேன். ஆனா ஆள் பாக்குறதுக்கு ஒன்னும் அப்படி தெரியலையேப்பா. ஐயோ சார், வெளியே சொன்னதெல்லாம் உண்மைதான். பின்ன நானும் எல்லாரையும் ஆள் வச்சு இப்படி பேச சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நீங்க என்கிட்ட 5 மணிக்கு தான் சொன்னீங்க. 5 மணிக்கு பக்கத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னு வெளியே போயிட்டேன். வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு நீங்க ஃபைல் எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் என் தம்பி கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். அவனும் வந்துட்டு தான் இருக்கான். உங்க முன்னாடி தானே என் தம்பி கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு சார். அவன் எப்படி நான் வேகமா வர சொல்ல முடியும் சொல்லுங்க? இங்க பாருப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நேரம் ஆகுது. உனக்கு இந்த கம்பெனியை கொடுக்கறதுல நாங்க விருப்பப்படுறோம். உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீ நேரடியாவே எங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏங்க, விருப்பம் இல்லாம இருந்தா நான் அப்பவே சொல்லியிருக்க மாட்டேனா? எதுக்காக என் தம்பியை போன் பண்ணி பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வர சொல்ல போறேன்? வேற எதுக்கு? உன் பேர்ல தான் வெளியே ரொம்ப நல்ல பேரா இருக்கே. நீ எங்கள்கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உன் பேரை நாங்க கெடுத்துருவோம்ல. அதுக்காக தான் சார். இப்படிலாம் எனக்கு யோசிக்க வராது சார். என்னென்னமோ சொல்றீங்க. அப்படிலாம் நான் கிடையாது. ஒருவேளை எனக்கு உங்க ஃபேக்டரி வாங்க விருப்பம் இல்லைன்னா, இல்ல சார், என்னால என்னோட ஃபேக்டரியை மட்டும்தான் என்னால மேனேஜ் பண்ண முடியும், உங்க ஃபேக்டரி என்னால எடுத்தெல்லாம் நடத்த முடியாதுன்னு அப்பவே சொல்லியிருந்திருப்பேன். அதை விட்டுட்டு உங்களோட டைமையும் போக்கிட்டு என் டைமையும் இங்க தேவையில்லாம வீணா செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லையே. என்னை பத்தி தெரிஞ்சு வந்துமா சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சதுனாலதான் முத்துமொழி பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை உன் தம்பி வரல. இதுக்கப்புறம் என்னால என்னோட ஃபேக்டரியை உனக்கு எழுதி கொடுக்க முடியாது சார். ஆமா, ஒரு ஃபைல கூட ஒழுங்கா உன்ன நேரத்துல எடுத்துட்டு வர முடியலனா உன் கையில எப்படி இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை ஒப்படைக்கிறது? சார் வாங்க சார், அடுத்த வாட்டி நீங்க இந்தியா வரும்போது வேற யாராவது நல்லவங்களா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பார்த்து இந்த ஃபேக்டரியை ஒப்படைச்சுக்கலாம். ஐயோ, இந்த ஃபேக்டரியோட சேர்த்து அதுவும் வந்தா நம்மளுக்கு நல்ல லாபம்னு நினைச்சேனே. ஆனா எப்படி ஆயிப்போச்சு சார். ஒரு 10 நிமிஷம். இப்ப நான் என் தம்பிக்கு போன் அடிச்சு கேக்குறேன் சார். நீ உன் தம்பிக்கு போன் பண்ணு, இல்ல யாருக்கு வேணாலும் போன் பண்ணு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கிளம்புறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யோ வாயா போலாம். தேவையில்லாம இந்த ஆளை நம்பி இவ்வளவு நேரத்தை வீண் அடிச்சிட்டேன். இங்க பாரு, அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு வருவேன். வேற எவனாவது நல்லவனா இருந்தா சொல்லு. இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சொல்லாத. வெளியதான் 4 பேரு இவனை பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருக்கானுங்க. உள்ள வந்து பார்த்தா தானே தெரியுது இவன் எப்படின்னு. விக்கிறதா இருந்தா தரமான ஆளுக்கிட்ட தான் விற்பேன். இவன மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் விற்க முடியாது. வா வா போலாம். சரிங்க சார், நல்லவரா பார்த்து நான் சொல்றேன். நான் தான் தெரியாம இவரை சொல்லிட்டேன். இவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ஃபைல நேரத்துல கொண்டு வராததுக்கு என்ன பத்தியே தப்பா பேசிட்டு போறாங்க. தாடி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை அப்பவே ஃபைல் எடுத்துட்டு வான்னு சொன்னல. சொல்லி 3/4 மணி நேரம் ஆகுது. 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னான். இன்னும் காணோம். இவன எந்த வேலையும் உருப்படியாவே செய்ய மாட்டான். எதுக்குதான் இப்படி என் உயிரை வாங்குறதுக்குன்னு இருக்கானோ தெரியல. ஆஹா, இன்னைக்கு ஆதியோட சூப்பரான ஃபைட்ட பார்த்தோம்ல. அவனுக்கெல்லாம் அப்படிதான் வேணும். ஆதி மாதிரிப்பட்ட ஆண்களாலதான் நம்ம சமூகம் இன்னும் நல்ல பேர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஷோட பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சா? தேவைதான் அந்த கிறிஷுக்கு. ஆனாலும் நிம்மதி இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கணும் இல்ல? ஆனா முத்துமொழியோட ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. இது என்ன ஆக போகுது? இது எங்க போய் முடிய போகுது? ஒன்னும் தெரியல மக்களே. சரி, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.